ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீரூஸ் கிச்சன். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் வெஜ் கட்லெட் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் 250 கிராம் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கினேன். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அந்த வேக வச்சு உருளைக்கிழங்கை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் ஒரே ஒரு ஆனியனை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அது. அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொத்தமல்லி தழை 2 கொத்து அதையும் சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2லேருந்து 3 தாராளமாக சேர்த்தலாம். கறி லீவ்ஸ் கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுலேயும் அடுத்து கறி மசாலா பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பழைய சாப்பாடு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதில் 1 கப் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அதுக்கு மறுபடியும் கூட கொஞ்சம் சாப்பாடு வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா இருந்துச்சுன்னா பழைய சாப்பாடுலேயே வச்சு செய்யலாம். நான் கடல மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் அரிசி மாவும் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தேவைக்கேற்ப. இதில் அது என்ன கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் நம்ம ஊற விட்டு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அது எப்படிங்கிற ப்ராசஸை இதில் இன்னொரு ட்ரிக் ஒன்று இருக்குது. அது என்னென்னு காமிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு லெமன் சைஸ்க்கு நான் உருண்டை பண்ணி வைக்க போகிறேன். இதை 3 உருண்டை பிடிச்சிட்டேன். எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டு காமிக்கிறேன். எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவும் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஒரு 4 ப்ரெட்டு துண்டோ இல்லை 4 ரஸ்கோ இருந்ததுன்னா அது தனித்தனியாக வச்சும் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். 4 ப்ரெட் இருந்தாலும் தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் போட்டால் பவுட்ரு ஆகிடும். அதே மாதிரி ரஸ்கும் இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரெட் க்ரம்ஸ் வீட்டில் ப்ரெட்டு துண்டை வச்சு தான் ரெடி பண்ணி வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். எல்லா பேக்கரி ஐட்டம் பேக்கரி ஷாப்லாம் கிடைக்கும். கேட்டிங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இதை அந்த பால்களெல்லாம் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி வடை சைஸ்க்கு தட்டி அதை ப்ரெட் க்ரம்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ப்ரெட்டுகளையும் எல்லா கட்லெட்டையும் நான் ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி Thanks for watching.